மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. மறக்காமல் இருப்பது எப்படி? மறக்காமல் இருப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ள நினைவு பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும். நினைவின் படிகள்: முதலில் வாசிப்பு, வாசித்ததை மனதில் நிறுத்துதல், மனதில் நிறுத்தியதை நிலைபெறச் செய்தல், அதன் பின் தேவையான போது நிலைபெறச் செய்த அந்த விஷயத்தை நினைவுக்கு கொண்டு வருதல் என்று 4 ஆகும். இந்த 4 படிநிலைகளையும் நாம் சரியாக செய்தால் மறதி என்பதை நாம் மறந்துவிடலாம். முதலில் வாசிப்பின் போது கவனம் வேண்டும். கவனித்து வாசிக்கும் போதுதான் நமக்கு அது மனதில் நிற்கும். கவனித்து வாசித்த விஷயத்தை நாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்த மற்ற விஷயங்களோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்ளும் போது அது நினைவில் நன்கு பதிகிறது. நினைவில் நன்கு பதிந்துவிட்ட விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைவு கூறும்போது அது நினைவில் நிலைக்கிறது. நினைவில் நிலைத்த விஷயத்தை பதட்டமற்ற மனநிலையில் நாம் எளிதாக நினைவுக்கு கொண்டு வரலாம். அதனால் வாசிப்பின் போது கவனம், ஒப்பிட்டு பார்த்தலின் மூலமாக பதிவு, நினைவு கூறுதலின் மூலமாக அந்த நினைவுக்கு செய்தல், இறுதியாக பதட்டமற்ற மனநிலையில் இருந்தால் மீண்டும் அந்த விஷயம் நம் நினைவுக்கு